10 HP ஸ்டார் டெல்டா 2 ஃபேஸ் 3 ஃபேஸு டபுள் சிடி ப்ரிவென்டர் போட்டு நம்ம சீக்கோ பேனல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்கமிங்கு கொடுத்துருக்கோம். இன்கமிங்கு இது பார்த்தீங்கன்னா மோட்ரு ஒயருங்க, டபுள் கேபிள் வரதுனால 6 AV கொடுத்துருக்கோம். இன்கமிங் ஒயரில் இங்கே 3 ஒயர் கொடுத்துருக்கோம். கொடுத்தா உங்களுக்கு இந்த ப்ரிவென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் லைட் கண்டினியூ எரியுங்க. அது எரிஞ்சுன்னா நம்ம கொடுக்குற லைனு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அது பிளிங்க் ஆகி எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம சீக்வன்ஸ் வந்து ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தங்க. சீக்வன்ஸ் ஃபால்ட்டாக இருக்கணும், இல்லை லைன் எதாவது வராமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூவாக எரியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த லைனில் எதாவது மாற்றி கொடுத்தீங்கன்னா கண்டினியூவாக அந்த லைட் வந்து கண்டினியூ எரியும். அப்போ உங்கள் பேனல் போர்டு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக ஸ்டார்டர் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணும்போது ஸ்டார் கனெக்ட் ஆன் ஆகுது, அடுத்து டெல்டா கனெக்ட் ஆன் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு உங்களுக்கு இங்கே வருங்க. டெல்டா ஆகும்போது டெல்டா கான்டாக்டில் லைன் வருங்க. அதே மாதிரி ஒரு லைன் இல்லாட்டி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுது. மூணு ஃபேஸில் எந்த ஃபேஸ் விளாட்டி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்குங்க. வேறு ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா சப்ளை போயிட்டு வந்து ஒரு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிலே கழிச்சு ஆன் ஆகுங்க. ஆட்டோ நம்ம போடும்போது இந்த ஆட்டோவில் டிலே டைமுக்கு வந்து இந்த ஆட்டோ லைட் வந்து பிளேக் ஆகி எரிச்சிட்டு இருக்குங்க. ஆட்டோ அப்புறம் ஆட்டோ ஆயிடுச்சுன்னா இந்த லைட் வந்து கண்டினியூ உங்களுக்கு எரியுங்க. ஆட்டோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 2 ஃபேஸில் ஓட்டணும்டா இங்கே சுவிட்ச் இருக்குங்க. இந்த சுவிட்ச் வந்து மேலே இருந்துச்சுன்னா 3 ஃபேஸ் மட்டும் ஓடும். இதே சுவிட்சை கீழே போட்டு விட்டிங்கன்னா 2 ஃபேஸ்லேயும் ஓடும், 3 ஃபேஸ்லேயும் ஓடுங்க. இப்போ நம்ம 2 ஃபேஸ்லேயும் ஓட்டிருக்கோம், 3 ஃபேஸ் போட்டிருக்கோம். இப்போ ஃபேஸ் ஒன்று கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ஃபேஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ 2 ஃபேஸில் ஃபேஸ் இருக்கும்போது நமக்கு இந்த டிசின்ற லைட் எரியுங்க. டிசி லைட் எரிஞ்சுன்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ 2 ஃபேஸில் ரன் ஆயிடுச்சு. சப்போஸ் நம்ம 2 ஃபேஸில் ஓட்டும் போதுங்க மோட்டர் நமக்கு ரிவர்ஸில் ஓடுது அப்படின்னா இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்குங்க பார்த்தீங்களா. இந்த லைனை எடுத்துகிட்டு இப்போ ஆர் ஃபேஸில் கொடுத்துருப்போம். இதை அப்படியே எடுத்து ஒய் ஃபேஸில் பக்கத்தில் இருக்க ஒய் ஃபேஸ் லைன் கொடுத்தீங்கன்னா மோட்ரு வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஓடாமல் ஓடுங்க 2 ஃபேஸில் ஓடும் போதுங்க. எந்த வயர்? ரெட் கலரில் ஒரு ரெட் கலர் ஒயர் இருக்குங்க. அது டேப் பிடிச்சிருக்கோம். அந்த ஒயரை மட்டும் எடுத்து பக்கத்தில் இருக்க அந்த ஒய் ஃபேஸில் கொடுத்தீங்கன்னா மோட்டர் ரிவர்ஸ் ஓடுறது தவிர்த்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டுன்னு பட்டன் கொடுத்துருப்பாங்க, இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, டிகிரீஸ்னு ஒரு பட்டன் இருக்குங்க. நம்ம செட் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா மேனுவல் மோடு வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் லோ வோல்டேஜ்னு வருங்க. இப்போ நாங்கள் 350 வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னு கொட்டியோ குறைச்சோ நம்ம பண்ணிக்கலாங்க. இன்க்ரீஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிட்டால் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அடுத்து 3 ஃபேஸில் ஹை வோல்டேஜுங்க. இப்போ 450 வச்சுருக்கோம். அதே மாதிரி தாங்க உங்களுக்கு வோல்டேஜ் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் அந்த பட்டனை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 2 ஃபேஸில் லோ வோல்டேஜுங்க. நம்ம 300 வச்சுருக்கோம். சேம் அதே தாங்க, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து மாறும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் 2 ஃபேஸில் ஹை வோல்டேஜுங்க. சேம் அதே தான், டிக்ரீஸ் பட்டன் இன்க்ரீஸ் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேல்யூ வந்து வேர் பண்ணிக்கலாம். அது வந்து ட்ரை ரன் லோடுங்க. 3 ஃபேஸில் ட்ரை ரன் ஆம்ஸுங்க. சேம் அதே தான், உங்களுக்கு என்ன ஹெச்பியில் வேணுமோ அதை நீங்கள் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வர்றது ஓவர்லோடு ஆம்ஸுங்க. 3 ஃபேஸில் ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் லோடு 2 ஃபேஸில் ட்ரை ரன் லோடுங்க. சேம் அதே தான், இன்க்ரீஸ் பட்டனா டிக்ரீஸ் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஓவர்லோடுங்க. 2 ஃபேஸில் ஓவர்லோடு ஆம்ஸுங்க. சேம் அதே தான். அடுத்து சைக்கிளிக் டைமருங்க. ஒரு சிலர் இப்போ நம்ம எனக்கு ஒரு 1 ஹவர் ஓடணும், 2 மணி நேரம் ஆஃப் இருக்கணும்னா நீங்கள் டைம் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒவ்வொன்றும் மினிட்ஸ் கணக்குங்க. இப்போ எனக்கு 1 மணி நேரம் ஓடணுன்னா ஒரு 6 நிமிஷம் வச்சு விட்டிங்கன்னா
1 ஹவர் ஓடிட்டு அப்புறம் ஆஃப் ஆயிருங்க. அந்த மாதிரி பார்த்து ஓட்டிக்கலாம். அதுக்கு அடுத்து இது ஆஃப் டைமுங்க. அடுத்து வந்து ஆட்டோ டிலே ஸ்டார்ட் டைம் இருக்குங்க. இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, இடையில பவர் கட் ஆகிடுச்சு, எனக்கு கண்டினியூ ஓடணுன்னா அந்த சுவிட்ச் இருக்குல்லைங்க, ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் ஆட்டோமேட்டிக் போட்டு விட்டிங்கன்னா டிலே கழிச்சு அதே ஆன் ஆகிக்குங்க. மினிமம் 1 நிமிஷம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கூட்டியாக குறைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து ஸ்டார் வந்து டெல்ட் ஆகிற டைமுங்க. இது 5 செகண்ட் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கூட்டியாக குறைச்சி வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா டிலே டைம் வந்து கட் ஆஃப் கான்டாக்ட் வருது இல்லைங்க டைமரு. 2 ஃபேஸ் ஓடும்போது இந்த டைமர் ஆன் ஆகும். அப்போ இது டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்க்ரீஸ் பட்டன் டிக்ரீஸ் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ட்ரை அண்ட் ரீசெட் டைமுங்க. இப்போ நம்ம மோட்டர் ஓடிட்டு இருக்கும்போது மோட்டர் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆட்டோ மோட்டர் போட்டிருந்தா எவ்வளோ நேரம் கழிச்சு ஆன் ஆகணும். சப்போஸ் இப்போ ஓடிட்டுருக்கு, அப்போ ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுலேருந்து எனக்கு ஒரு 1 ஹவரோ இல்லை ½ ஹவர் கழிச்சு எனக்கு ஓடணும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் வேணான்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதாங்க, செட் பண்ணி சேவ் ஆகிடுச்சுன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து சேவிங்ஸ் ஆகிடுச்சு.